பெரியவா சரணம் பெரியவா சரணம் பெரியவா சரணம். 10/9/2024 ஒரு அருமையான நாள் எங்களை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி பெரியவா இல்லத்தில் நம்மளுடைய 25வது வருஷ வைபவத்தோடு சேர்த்து 100வது அனுஷ பூஜையும் நடந்தது. அதோடு சேர்த்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் குருவாக இருந்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய ஆதிசங்கரருடைய சரித்திரத்தை கவிதை நடையில் இவர் சுப்பிரமணியம் மாலையும் கழுத்துமாக இருக்கார். நம்ம மீனாட்சியோட அப்பா அவர் எழுதி இன்றைக்கி பாலபிரிவா கையால் ஓரிக்கையில் இன்றைக்கி வெளியிட்டிருக்கா. இது குரு காணிக்கையாக நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிடைச்சிது. இந்த சௌரியமான ஒரு நாள் கிடைக்கும்னா நம்மெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பெரியவாவே இன்றைக்கி அனுஷத்தன்னைக்கு போடலான்னு சொல்லி இன்றைக்கி அனுஷத்தன்னைக்கு நம்ம பண்ணியாச்சு. இது எல்லோரும் ஒத்துழைச்சிருக்கா. எல்லாருடைய பிரார்த்தனை. பெரியவா இன்றைக்கி ரொம்ப பிஸி. அதோடு சேர்த்து நமக்கும் டைம் கொடுத்து ஒரு அருமையான காரியத்தை பண்ணி கொடுத்துருக்கா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஆதிசங்கரருடைய புகழ் பரப்பணுங்கிறது தான் நமக்காக இதெல்லாம் வழி பண்ணியிருக்கா. அந்த காஞ்சி காமகோடி பீடத்தில் பெரியவா நம்ம கூடயே இருக்கா. மகாபெரிவா இருக்கா, ஜெயேந்திர பெரியவா இருக்கா, விஜயேந்திர பெரியவா இருக்கான்ட்டு எல்லா பெரியவாலும் நம்ம கூட பெரியவா இல்லத்துலேயும் இருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கா. எல்லாருமா சேர்ந்து இதை நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த சுப்பிரமணியம் சுவாமி நிறைய நாள் சௌரியமாக இருந்து மேலும் மேலும் அவருக்கு என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் எழுதி என்னெல்லாம் சேவை பண்ண முடியுமோ அந்த மாதிரி எழுத்துலக சேவையாக இருந்தால் வெறுமனை பண்ணுறது இல்லை. இதெல்லாம் பேசுகிறது சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பிரிண்டட் மெட்டீரியலாக இருக்கிறது இப்போ என்னென்னா டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. இது நாளைக்கு பிடிஎஃபாக ஆல் ஓவர் த வேர்ல்டு போகிறது. இன்றைக்கி நம்ம காப்பியாக பிரிண்ட் பண்ணுறதோட பிடிஎஃபாக பண்ணி வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு பதிலாக எல்லாமே வாட்ஸ்அப்பில் போட்டோம்னாக்கா, ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா எல்லோரும் படிக்கிறதுக்கு ஒரு வசதி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லோரும் அவருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுப்போம், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம். மேலும் மேலும் நிறைய புஸ்தகங்கள் எழுதி எங்களெல்லாம் வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா. ஜெய ஒரே நிமிஷம் நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க மாமா. இந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க. ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த ஆதிசங்கரருடைய அற்புத சரித்திரம் என்ற நூலை எழுதுவதற்கு எனக்கு தூண்டுகோலாக இருந்தது நமது நடமாடும் தெய்வமாக இருந்த ஸ்ரீ மகாபெரிவா அவர் பேரில் ஏற்கனவே ஒரு அந்தாதி நூல் எழுதினதும், ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி பேரில் ஒரு பிள்ளைத்தமிழ் எழுதினதும் என்னை ஊக்குவித்து ஆதிசங்கரர் இந்த நூலை எழுத வைத்தது. இந்த நூல் எழுதி இது அச்சேரி இப்பொழுது வெளியாகியிருக்கிறது. தியாக ட்ரஸ்ட் மூலமாக அவருடைய வெள்ளி விழா சார்பாக இது வெளியாகிறது. அவர்கள் இதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம், நன்றி. அவருடைய ஒத்துழைப்போடு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். அவர் பெரிய கவிஞர், பைந்தமிழ் சொல்லியிருக்கார். அதனால் அவரும் 4 வார்த்தை சொல்லட்டும். சொல்லுங்க. இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் மட்டுமல்ல, குருவருளை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்ற நாள். இன்றைய நாள் ஆதிசங்கரருடைய வரலாற்றை ஒரு நூலாக, அதை சிறுநூல் என்று சொல்லக்கூடாது. ஏனென்று கேட்டால் பெரியவரை பற்றி பெரிதாக விசேஷமாக எழுதப்பட்டிருக்கின்ற நூல் என்பதனால் இதை பெருநூல் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி அழகான தமிழிலே, அதுவும் இலக்கண முறைப்படி நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா வகையிலும் எல்லா நலன்களும் பெற்று இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்று வாழ்த்துவார்கள். அந்த வகையில் இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்து இதை போன்ற பல 1000 நூல்களை எழுதி அவர் வெளியிட வேண்டும் என்று எல்லாம் சுப்பிரமணியனை வேண்டி அமைந்திருந்தேன். நன்றி. பெரியவா கொடுத்த பிரசாதம், பெரியவாவுடைய பிரசாதம் போய் சேர வேண்டிய இடம். பெரியவாசனம் 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 குருநாதாசனம்.
जय जय शंकर हर हर शंकर 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 हर हर शंकर जय जय शंकर शांति शंकर कामकोटि शंकर जय जय शंकर हर हर शंकर மாமா அப்படியே ஒரு நல்ல ஒரு படம் எடுத்து வைக்கிறேன் சுப்பிரமணிய மாமா புக்கு போட்டதுங்கிறது ஸோ ஹம்பிள். அவர் குடத்தில் விட்ட வேலைக்கு மாதிரி உலகுக்கே தெரியாமல் இருந்தது. நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மேலால் அந்த புக்கை அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பிரதியை வாங்கி 100 பிரதி போட்டு மொத்தம் எல்லாருக்கும் கொடுத்து பிராமணியப்படுத்தினோம். இதை வந்து ஒரு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். அந்த அந்தாதி படித்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுக்கான நேரம் கொடுக்கணும். அது ஏதாவது ஒரு ப்ராக்டிஸு நம்ம வந்து பகுதியில் நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது இப்போ அடுத்து பெரியவா அந்தாதியே அவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கு மேலே இப்போ ஆதிசங்கரனோட இது ஒரு புத்தகத்துலேருந்து அப்படியே இருந்ததுன்னா பிரயோஜனம் கிடையாது. இதை வந்து ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரதுக்கு மாமாவும் ஹெல்ப் பண்ணோம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னு எனக்கு தோன்றுது. 101 அனுஷத்து அன்னைக்கு பெரியவாளத்தில் உங்களே படிக்க வச்சுடுறோம். ஆமாம், சத்சங்கம் அன்னைக்கு. ஏன்னா கணேஷ்ஜியோட இது கேசட்டு நான் கேட்டு வாங்கினேன். டாக்டர் கணேஷ் வாங்கினது இருக்குது. அது வாங்கும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். பெரியவா சரணம். எல்லாருக்கும் சந்தோஷம். அம்மா இது ஆற்றுல திரும்பக்கும் சரியா? அவருக்காக தான். ஆமாம்.